வணக்கம். சாந்தி என்டர்டைன்மெண்ட் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பொழுது விடிஞ்சிருச்சா? காஃபி குடிச்சாச்சா? டிஃபன் ஆச்சா? இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? இன்றைக்கு நகர வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறத பற்றி பேச போகிறேங்க. நகரத்தில் யாருமே இல்லை, அதான் உண்மை. எல்லாம் டவுனை பார்க்க போயிட்டாங்க. சென்னை தான் முக்கால்வாசி. வயசானவங்க ஒருத்தர் 2 பேர் இருக்காங்க. அந்த காலத்தில் 1918லலாம் கிராமத்தில் அப்பா 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 எப்படி இருந்தது! ஜெகஜோதியாக இருக்குங்க. ஃபங்க்ஷன் வந்தால், ஒரு சாதாரண ஒரு விழா வந்தால், மகமாயி திருவிழா வரும் பாருங்க, 8 நாள் திருவிழா சூப்பராக இருக்குங்க. வீட்டுக்கு வீடு விருந்தாடி ஜாலியாக இருக்கும். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ஸ்நாக்ஸு பண்ணுவாங்க. அதெல்லாம் என்ஜாய் பண்ணுவோம். அதேமாரி கல்யாணம்னா 3 நாள் ஜாலியாக இருக்கும். விருந்தாடியெல்லாம் ஒரு வாரத்துக்கு முன்னே வந்துடுவாங்க. வீடு களை கட்டி இருக்குங்க. ஆள் வச்சு சமையல் பண்ணுவாங்க. தெருவே சாப்பிடும். ஃபங்க்ஷன்னா அவ்வளோ ஜாலியாக இருக்கும். இப்போல்லாம் ஃபங்க்ஷன் நடக்குதாங்கிறது வாழை மரம் கட்டுனாதாங்க டவுனில் தெரியுது. டவுனில் என்ன பண்ணுறாங்க, ஒரு வேளை நைட்டோட நைட்டாக ரிசப்ஷன் சொல்லி வச்சு, அது அப்போ எல்லாமே மொய் வச்சுட்டு போயிடுறாங்க. ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிவிட்டு போயிடுறாங்க. காலையில் முகூர்த்தத்துக்கு இருக்கிறதே இல்லை. சென்னை ஃபுல்லாக ரிசப்ஷன் தாங்க. இங்கெல்லாம் 3 நாளைக்கு முன்னே 5 நாள் பந்தக்கால் ஊனுவாங்க. அப்புறம் 3ஆம் நாள்லேருந்து நலுங்கு வச்சு நாள் பொண்ணு போய் பயங்கரமாக ஃபங்க்ஷன் நல்லா இருக்குங்க. களை கட்டி இருக்கும். அது ஐயர் கல்யாணம்னா இன்னும் கேட்க வேண்டாம், அவ்வளோ நல்லா இருக்குங்க. கிராமமே இப்போ தொலைஞ்சு போயிடுச்சு. கிராமத்தில் அசாமியே இல்லை. தீபாவளி பொங்கலுக்கு வராங்களா, அதுவும் ஒரு வருஷத்துக்கு வராங்க, ஒரு வருஷத்துக்கு வரமாட்டேங்கிறாங்க. நீங்கள் இங்கே வந்துருங்கம்மா, லீவு கிடைக்கல, ஆஃபீஸில் லீவு இல்லைம்மா, அதனால் நீங்கள் இங்கே வந்துடுங்க, எல்லோரும் சேர்ந்து இங்கே சென்னையிலே கொண்டாடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிடுறாங்க. இல்லை கார் எடுத்துகிட்டு ஓட்டிகிட்டு வர முடியாது, இல்லை ட்ரெயினில் வர முடியாது, ஏதோ ஒரு சாக்கு சொல்லிவிட்டு வராமல் இருந்துடுறாங்க. அதுமாரி கிராமத்து வாழ்க்கை தாங்க. அதுக்கப்புறம்லாம் என்ன பண்ணுவாங்க, வத்தல், உளுந்தாப்பழம் போடுவாங்க பாருங்கள். எல்லோரும் நான்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது கிராமத்தில் இருந்திருக்கேன். அப்போல்லாம் ஃபோன் கிடையாது, டிவி கிடையாது. யாரோ ஒரு வசதியான வீட்டில் டிவி இருக்கும். அப்போ ஒளியும் போடுவாங்க பாருங்கள், வாரம். அதுக்கு எல்லாம் அடிச்சுக்கிட்டு ஜனங்க ஓடி போய் அந்த எத்தனை மணி, 5 மணிக்குன்னு நினைக்கிறேன், 5 மணியா 7 மணியா தெரியலை, அந்த அரை மணி நேரம் 5 சாங் போடுவாங்க. சினிமா சாங் 5 சாங் வரும். அதுக்கு அடித்து மோதிக்கிட்டு எல்லா வேலையை முடிச்சுட்டு, யார் வீட்டில் டிவி இருக்கோ அவங்க வீட்டு முன்னாடி எப்போ 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 ஒளியும் வரும்னு சொல்லிட்டு உக்காந்துருப்பாங்க. அதெல்லாம் என்ஜாய்மெண்ட்டு சூப்பருங்க. இப்போ டிவி பார்க்கவே போர் அடிச்சு போச்சு. செல்லை நோண்டிகிட்டு இருக்கோம். செல்லும் போர் அடிச்சு போச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலிங்க. இப்போ உலகம் ஃபுல்லாக செல்லில் தாங்க. வீடியோ கால் பேசுகிறது, எப்போ எந்த நேரத்துக்கு பேசணும்னு நினைக்கிறோமோ பேசிடலாம். அது என்ஜாய்மெண்ட் தான், எல்லாத்துக்கும் வரவேற்க வேண்டியது தான். ஆனாலும் அதை மிஸ்யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. மிஸ்யூஸ் பண்ணாமல் நல்லதுக்கு உபயோகப்படுத்துங்க. வாழ்க்கையை தொலைச்சிட்டோம். இன்னும் சொல்லப்போனால் வாழ்க்கையை தொலைச்சிட்டோம். நகர வாழ்க்கை இயற்கை காற்று, அந்த வேப்ப மரம், அரச மரம், இந்த காற்று அதெல்லாம் வாங்குறதெல்லாம் காசு கொடுத்தா கூட கிடைக்காத நிலமையில இப்போ ஆயிடுச்சுங்க. காற்றையே காசு கொடுத்து வாங்குகிற நிலமைக்கு இப்போ வந்துட்டோம். தண்ணி வாங்கிட்டுருக்கோம், காற்று இன்னும் கொஞ்சம் நாளில் கார்பன் டை ஆக்சைடை வாங்குகிற நிலமைக்கு போயிடுவோம். அப்படி உலகம் போயிட்டுருக்குதுங்க. தயவு செஞ்சு பழசை கொஞ்சம் நினச்சி பாருங்கள். ஜாலியாக என்ஜாய் பண்ணலான்னு நினச்சி கிராமத்துக்கு போங்க. ஃபெஸ்டிவல் டயத்துக்காவது போங்க. அதெல்லாம் திரும்ப கிடைக்காத சொத்துங்க அது. என்ன தான் நிம்மதியை தேடி தேடி போனாலும் அந்த கிராமத்து வாழ்க்கை, அந்த வயசானவங்களோட அந்த பலகாரத்தெல்லாம் சாப்பிட்டு ஒரு 2 டேஸ் 3 டேஸ் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வர்றது மாதிரி எங்கே போனாலும் சொர்க்கம் கிடைக்காதுங்க. அதை தயவு செஞ்சு சென்னையில் இருக்கிறவங்களோ இல்லை ரிலேஷனோ அதை மறக்காதீங்க. மெனக்கெட்டு போய் சந்தோஷமாக கொண்டாடுங்க, ஃபெஸ்டிவலில் கொண்டாடுங்க. அதுதாங்க நல்லது. அதாவது வயசானவங்களும் எதிர்பார்ப்போடு இருப்பாங்க. ஐயோ நம்ம பிள்ளைங்க வராதா, நம்ம தங்கச்சி வரமாட்டாளா, நம்ம அக்கா வரமாட்டாளா, எல்லாம் சென்னையை பார்க்க போயிட்டாங்களே, பெங்களூரை பார்க்க போயிட்டாங்களே, வெளிநாடு போயிட்டாங்களே, எப்போ வருவாங்கன்னு ஏங்கிட்டு இருப்பாங்க. அந்த ஏக்கத்தையும் தவிர்த்த மாதிரி இருக்கும்.
உங்களுக்கும் சந்தோஷம் கிடைக்கும், அவங்களுக்கும் சந்தோஷம் கிடைக்கும். நமக்கும் அது நமக்கு வந்து அதை வந்து நினைவு சின்னமாக இருக்குங்க. நம்ம போனோம் ஜாலியாக அந்த ஒரு நினைவுகள் வந்து நினைக்கும் போது மனசுக்கு மகிழ்வாக இருக்கும். நல்லதை வந்து செய்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. அதனால ஜாலியாக அதை வந்து என்ஜாய் பண்ணி போங்க. நகர வாழ்க்கை வாழ்க்கை தாங்க. கிராமத்து வாழ்க்கை அது ஒரு மாரி. அதாவது இது வந்து நகரத்தில் வந்து ஓடிக்கிட்டே இருக்கணும். காசு 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 காசுன்னு ஓடிக்கிட்டு இருக்காங்க. அந்த காசுக்கும் 2 நாள் ரெஸ்ட்டு விடுங்க. ரெஸ்ட்டு விட்டு நாம் வந்து அழகாக கிராமத்துக்கு போயிட்டு அதை என்ஜாய் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் மனசு ரொம்ப மென்மையாக இருக்குங்க. அதுதாங்க வேணும் வாழ்க்கையில். என்னத்தை சம்பாரித்து என்னத்தை சாதிக்க போகிறோம் சொல்லுங்கள்? அளவாக சம்பாரித்து அளவாக சாப்பிட்டாலும் சாப்பாடு என்னமோ நம்ம அளவாக தான் சாப்பிட்றோம். காசு அளவாக சம்பாதிக்க முடியல. எவ்வளோ இருந்தாலும் தேவைகளுக்கு பத்த மாட்டேங்குது. அதனால் சம்பாரிங்க. இடையில இதையும் என்ஜாய் பண்ணுங்கள். இந்த கிராமத்தில் என்ன பண்ணுவாங்க, இந்த வருஷம் புளி, மிளகா இதெல்லாம் வந்து காய வைப்பாங்க. அந்த பசங்களை காவை பார்த்துக்க சொல்லுவாங்க. அப்புறம் இந்த வத்தல் போடுவாங்க பாருங்கள், கூழ் வத்தல். அதாவது 4 வீட்டிலேருந்து 4, 5 யார் 6 வீட்டிலேருந்தோ வருவாங்க. வந்து கிள்ளி 1 மணி நேரத்துக்குள்ளே ஒரு ஒரு 4 கிலோ போடுவாங்க. கிள்ளி வச்சுட்டு போயிடுவாங்க. அதேமாதிரி அவங்க வீட்டில் வந்து கூழ் வைக்கும்போது இவங்கெல்லாம் போய் அங்கே கிள்ளி வைப்பாங்க. அதே மாதிரி உளுந்தாப்பளம் போடுவாங்க பாருங்கள். அதை இடித்து உருண்டி வீட்டுக்கு வீடு பலவக்கொழி எடுத்துகிட்டு வந்து அப்பளா பழக்கட்டை எடுத்துகிட்டு வந்து அவங்களே போட்டு கொடுத்துட்டு போவாங்க. 50 உருண்டை. இல்லைன்னா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நேரம் இல்லை, விருந்தாடி வராங்க, நான் வந்து காலையில் உங்களுக்கு அப்பளம் போட்டு கொண்டு வந்து தரேன்னு சொல்லிவிட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க. நம்ம வந்து திரும்ப காலைல கொண்டாந்து கொடுத்தாங்கன்னா அதை வெயிலில் காய வச்சு அடுக்கி வைப்பாங்க எங்கள் அம்மாலாம். அந்த வாழ்க்கையெல்லாம் நினச்சி நான் அந்த அசைவு போட்டுக்கிட்டே இருப்பேங்க. அப்போல்லாம் கிராமத்து வாழ்க்கையை மறக்கவே முடியாது. என்னாலலாம் மறக்க முடியாதுங்க. இந்த புளியம்பழம் விழும் மரத்தில் அதை வேறு கொட்டாப்பட்டின்னு சொல்லுவாங்க, சின்னதாக. அதை கொடுத்து பொறுக்கிட்டு வர சொல்லுவாங்க. கடுப்பாக இருக்கும். இப்போல்லாம் நினைக்கும் போது ஆசையாக இருக்கும். அங்கேயே 2, 3 பழம் சாப்பிட்டுட்டு வந்துடுவோம். சூடு சாப்பிடாத சரங்கு வரும்பாங்க, கேட்க மாட்டோம், சாப்பிட்டு வந்துடுவோம். அதெல்லாம் இப்போ திங்க சொன்னால் கூட திங்க முடியாதுங்க. ஏன்னா அந்த காலகட்டம்லாம் தாண்டி போச்சு. அப்போ இருந்த என்ஜாய்மெண்ட்டு ஜாலியான என்ஜாய்மெண்ட்டுங்க. அந்த தோட்டத்தில் சுற்றி வர்றதும், புளிய மரத்தில் புளியங்காய் அடித்து திங்கிறதும், மாங்காய் மரத்தில் மாங்காய் அடித்து சாப்பிட்றதும், மாம்பழம் சீசனில் பலாப்பழம் சீசனில் ஒருத்தர் வீட்டில் பழம் அறுத்தாங்கன்னா எல்லார் வீட்டுக்கும் 20 சொலை 30 சொலை கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அதேமாரி அவங்க வீட்டில் இருக்கும்போது இவங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதுதாங்க ஒரு கூட்டு குடும்பம் மாதிரி. கூட்டு குடும்பம் தான் கிராமத்தில். ஆனாலும் ஒரு விசேஷம்னா கூட்டு குடும்பம் மாதிரியே எல்லாருமே ஒன்றா இருப்பாங்க, ஜாலியாக இருப்பாங்க. அதே போல் இந்த சொர்க்க வாசல் திறக்குது பாருங்கள், அதுக்கு முதல் நாள் மாவு விரதம்னு சொல்லிட்டு பச்சரிசி மாவு ஒரு வேளை சாமி கும்பிட்டு பழத்தோடு சாப்பிட்டுட்டு ஃபுல்லாக பட்டினி இருப்பாங்க. நைட்டு பார்த்திங்கன்னா கண்ணு முழிச்சாகணும். கண்ணு முழிச்சாதான் நம்ம விரதம் இருந்ததுக்கான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விரதம் இருந்துட்டு நைட்டு வந்து கண்ணு முழிச்சிட்டு 10 லேடிஸ் யார் யார் கண்ணு முழிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் திண்ணையில் உட்காந்துட்டு தாயக்கட்டை விளையாண்டுக்கிட்டு பரமபதம் விளையாண்டுட்டு ரொம்ப ஜாலியாக இருக்கும். அதெல்லாம் நாங்கள் வேடிக்கை பார்ப்போம். அவங்கெல்லாம் கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு நாங்கள் போய் தூங்கிடுவோம். காலையில் எழுப்பி விடுவாங்க. காய் நறுக்கிட்டு குளத்தில் குளிச்சுட்டு வந்துட்டு வடை பாயசம் பண்ணுவாங்க. சாப்பிட்டுட்டு அன்ன பொழுதுக்கும் வடை சாப்பாடு எப்போ நினைக்கிறோமோ போட்டு சாப்பிடுவோம். அதெல்லாம் ஒரு ஜாலி தாங்க. அந்த ஜாலியை இப்போ மிஸ் பண்ணிட்டோமே, திரும்ப வராதா அப்படின்னு ஏக்கம். ஆனால் எங்கள் அம்மா போனவங்க திரும்பி வருவாங்களா? போயிட்டாங்க. அவங்க போய் 4-5 வருஷம் ஆயிடுச்சு. அந்த வாழ்க்கையெல்லாம் தொலைஞ்சி போயிடுச்சுங்க. கிராமத்து வாழ்க்கை நல்ல ரசனையான வாழ்க்கைங்க. அந்த மகமாயி கோயில், ஆலமரம், அரச மரம், குளம், ஓடை இதெல்லாம் நினைக்கும்போது பயங்கர என்ஜாய்மெண்ட்டுங்க. நீங்களும் அந்த மாதிரி அதை மிஸ் பண்ணாதீங்க. கிடைக்கிற வாய்ப்பை விட்டுறாதீங்க. நீங்களும் கிராமத்துக்கு போங்க. பொங்கல், தீபாவளி ஃபெஸ்டிவலுக்காவது போய் உங்களோட ரிலேட்டிவோட சந்தோஷமாக ஃபங்க்ஷனை கொண்டாடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.